பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ரெகுலேஷன் 2021ஓட ஸோ யூனிட் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1ம் யூனிட் 3யும் வந்து சேம் தான். இப்போ வந்து யூனிட் 3 படித்தா கொஞ்சம் அதோட தியரிட்டிக்கலை தூக்கிட்டு வந்து எழுதுனா அதான் வந்து யூனிட் 1. ஸோ யூனிட் 3ல் வந்து என்ன இருக்கும்னா 3 கொஷின், இந்த 4 கொஷின் இருக்கும். இந்த லாஸ்ட் நேரத்தில் படிக்கிறேன் எதுவுமே 4மே படித்தா பெட்டர், 2 மார்க்கு அட்டன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த 3 கொஷினை மட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா அதை தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த இஃப் எல்ஸ் இதெல்லாம் வந்து இன்னொரு பேர் வந்து கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டாலும் இதை தான் எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்து ஐட்ரேஷன் கேட்டாலும் இல்லாட்டி ஃபார் ஒயிலுன்னு கேட்டாலும் இந்த இது தான் வந்து எழுதணும். இதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன், இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த கண்டிஷனல் ஃப்ளோ, கண்ட்ரோல் ஃப்ளோ, இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கா, இங்கே இருக்கிறதா தூக்கிட்டு வந்து தான் இங்கே எழுதணும். அதே மாதிரி இந்த ஐட்ரேஷன் இருக்கா, ஸோ ஐட்ரேஷன் வந்து இங்கே வந்து படிக்கிறோம்ல ஃபார் ஒயில், அதுதான் அவங்க இங்கே ஐட்ரேஷனில் வரும். அதுக்கடுத்து இங்கே ஃபங்க்ஷன் படிப்போமா, அந்த ஃபங்க்ஷனு தான் வந்து இங்கே ரிகர்ஷனாக வந்து வரும். அதே தான். அப்போ வந்து 3rd யூனிட் படிச்சுட்டா அங்கேருந்து தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே வந்து எழுதி வச்சுக்கலாம். இங்கே வந்து சின்டாக்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் எழுதுவோம். அங்கே வந்து ஒரு சின்டாக்ஸ் சிம்பிளாக ப்ரோக்ராம் எழுதாமல் ஒரு அல்காரிதம் மாதிரி சூட கோடு மாதிரி எழுதுனா அது ஃபஸ்ட் யூனிட். அதை வந்து ப்ரோக்ராமோடு எழுதுனா அது வந்து யூனிட் 3. அவ்வளோதான். ஓகே. அதுக்கடுத்து டவர்ஸ் ஆஃப் ஹனாய் மட்டும் படிச்சுக்கோங்க. புக்கில் தியரி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் படிச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 1ல் வந்து என்ன கேட்பாங்கண்டா, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமுக்கு அல்காரிதம் எழுதுங்க, சூடோ கோடு எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். யூனிட் 3 இந்த 3 கொஷினும் இஃப் எல்ஸு ஃபார் ஒயில் ஃபங்க்ஷன் வந்து படிங்க. அது படித்து முடித்தோடனே அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் புக்கில் வந்து தியரிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் லூப்புனா என்னது, இஃப் எல்ஸு, அந்த ஸ்விட்ச் கேஸு அந்த மாதிரி வந்து தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன், ரிகர்ஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதை யூஸ் பண்ணி இந்த 2 கொஷின் படித்து முடிச்சுருங்க. அதுக்கடுத்து டவர்ஸ் ஆஃப் ஹனாய் நீங்களே வந்து புக்கில் வந்து படிச்சுக்கோங்க. தியரி எப்படி அந்த இது மூவ் பண்ணுறோம், அட் அ டைமில் வந்து ஒன்று தான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த டவர்ஸ் ஆஃப் ஹனாய் இதை வந்து படிச்சுக்கோங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து யூனிட் 5 பாருங்கள். யூனிட் 5ல் வந்து இதுக்கு இந்த 2க்கும் வந்து வீடியோ போட்டேன். ஸோ வந்து ஃபைல் ஆப்ரேஷனுக்கும் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ்க்கும். அதுக்கடுத்து எரர் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். லாஸ்ட் நேரத்தில் ரொம்ப படிக்கவே இல்லைன்னா இந்த 2 மார்க்ஸ் கண்டிப்பாக படிச்சுட்டு போனீங்கன்னா கூட ஒன்று அட்டன் பண்ணலாம். ஆனால் 3மே படிச்சிட்டோம்னா பயப்படாமல் எது கேட்டாலும் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இது 3 தான் வந்து யூனிட் 5. அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து யூனிட் 2க்கு வந்து போட்டுறேன். ஈவினிங்குள்ளே போட்டுறேன். இன்டர்பிரிட்டர் மோடு, இன்ட்ராக்டிவ் மோடு, டேட்டா டைப்ஸு, ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து போட்டுறேன். அதே மாதிரி ஃபங்க்ஷன் இந்த 4க்கு வந்து போட்டுறேன். அதுக்கடுத்து நாளைக்கு இந்த லிஸ்ட்டு, டேபிள்ஸு, டிக்ஷனரி இது வந்து போட்டுறேன். ஃபஸ்ட்டு அது இப்போதைக்கு வீடியோ போட்டிருக்கிறதுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இதுக்குள்ள ப்ரோக்ராம்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எழுதி பாருங்கள். ஏன்னா வந்து பைத்தான் வந்து இன்டென்ட்டோடு எழுதணும். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதெல்லாம் அதை ஒரு தடவை எழுதி பாருங்கள்.